Hello friends, welcome to Rama's Cooking World. இன்னைக்கு ஒரு சூப்பரான பன்னீர் சப்ஜி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி, நான், ரைஸ், புலாவுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன். இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட்டு நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுலில் பன்னீர் க்யூப்ஸ், நான் 20 பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணி வைங்க. இப்போது மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில், நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும், பன்னீரெல்லாம் சூப்பராக குக் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு 2 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக பன்னீர்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் சப்ஜி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கீ எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டதுக்கப்புறம் ஒரு பே லீவ்ஸ், ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், அப்புறம் 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகிட்டுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது பச்சை வாசனைலாம் போயிட்டுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். இதை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து பியூரே மாதிரி அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராகவே இருக்கும். இது நல்லா குக் பண்ணிவிட்டு 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரீம் எதுவும் ஆட் பண்ணாதனால தயிர் ஆட் பண்ணால் தான் சூப்பராக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு கழிச்சு நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகிட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இது வேண்டாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கையில் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் லீவ்ஸை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது நான், ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக பட்டர், க்ரீம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.